தலைப்பு செய்திகள். கோவிட்-19 வைரஸின் தற்போதைய நிலை குறித்து சுகாதார அமைச்சு அறிக்கை. திருகோணமலையில் காணி அபகரிப்பு, இந்து ஆலயங்கள் மீதான அடக்குமுறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சந்தேக நபர்களை தேடும் போலீசார். தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்களால் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக போராட்டம். தனிப்போர் சூழலை ஏற்படுத்த அமெரிக்கா முயற்சி, சீனா குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். உலகம் முழுவதும் பரவி வரும் புதிய கோவிட் வைரஸ் தொடர்பான தற்போதைய நிலைமையை விளக்கி சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்திய நிபுணர் அனில் ஜாசிங்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். கடந்த சில ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் தற்போதைய காலநிலை நிலைமைகளில் இன்ஃப்ளூயன்சா போன்ற நோய்களின் அதிகரிப்பு இந்த காலத்தில் பொதுவாக காணப்படுகின்றது. நோய் பரவல் குறித்து சுகாதார பிரிவு தொடர்ந்து அவதானத்துடன் உள்ளது. எனவே பொதுமக்கள் இது தொடர்பான தேவையற்ற பயத்தை ஏற்படுத்த வேண்டியதில்லை. காய்ச்சல், சளி போன்ற நிலைமைகள் இருந்தால் தேவையின்றி பயந்து வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இந்த சந்தர்ப்பங்களில் இல்லை. ஆனால் ஒருவருக்கு சுவாச நோயுடன் மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டால் வைத்தியசாலைக்கு உடனடியாக செல்ல வேண்டியது அவசியம். எவ்வாறாயினும் கோவிட்-19, இன்ஃப்ளூயன்சா உள்ளிட்ட அனைத்து சுவாச நோய்களிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்கு சுவாச ஆரோக்கியம் உள்ளிட்ட நல்ல சுகாதார பழக்கங்களை பின்பற்றுவது முக்கியமாகும். அதை தவிர்ப்பது, அடிக்கடி கைகளை கழுவுவது அல்லது கிருமி நாசினியால் கைகளை சுத்தப்படுத்துவது, அசுத்தமான கைகளால் முகத்தை தொடுவதை தவிர்ப்பது போன்றவை இதில் அடங்கும். மேலும் ஒருவருக்கு சுவாச நோய் இருந்தால் மற்றவர்களுக்கு நோய் பரவுவதை தடுக்க அந்த நபர் முகமூடி அணிவது, தேவையின்றி கூட்டமாக இருக்கும் இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது போன்றவை பொருத்தமானவையாகும். நோயால் சிக்கல்கள் ஏற்படக்கூடிய ஆபத்து நிறைந்த குழுவினர் நோயை தவிர்ப்பதற்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். இந்த குழுக்களில் முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், இதய நோய், நீண்ட கால சுவாச நோய்கள், நீரிழிவு, சிறுநீரக நோய்கள், புற்றுநோய் போன்ற நீண்ட கால நோய்களால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் நோய்க்கு எதிர்ப்பு சக்தியை குறைக்கும் மருந்துகளை பயன்படுத்துவோர் அடங்குவர். வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் காணி அபகரிப்பு மற்றும் இந்து ஆலயங்கள் மீதான அடக்குமுறையினை கண்டித்து திங்கட்கிழமை மாலை 5:30 மணிக்கு திருகோணமலை சிவன் கோவிலடி முன்றலில் சமூக செயற்பாட்டாளர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் கூறுகையில், ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது என்பது இந்த நாட்டின் சாபக்கேடு. நீண்ட காலமாக சிங்கள பேரினவாத ஆட்சியாளர்களால் தமிழர்களின் காணி அபகரிப்பு, சைவ தமிழர்களின் தலங்களை அழித்தல், நாடு முழுவதும் இருக்கும் தமிழர்கள் தொல்லியல் சின்னங்களை அழித்தல் மற்றும் உருமாற்றம் செய்தல், இந்துக்களின் கோயில்களின் வழிபாடுகளை சட்டத்திற்கு முரணான வகையில் தடுத்தல், ஆலயங்களுக்கு சொந்தமான நிலங்களை அபகரித்தல் எனும் அத்துமீறல்கள் தொடர்கதையாகவே செல்கின்றது. ஒரே நாடு, ஒரே மக்கள், ஒரே சட்டம் என கூறி பெரும் பிரச்சாரம் செய்து வந்த JVP அரசு முன்னைய ஆட்சியாளர்கள் செய்த சட்டவிரோத பணிகளையே இன்னும் தொடர்ந்து வருகின்றது. குறிப்பாக இந்த ஆட்சியாளர்களின் காலத்தில் உகந்தையில் புத்தர் சிலை நிறுவுவதல் ஒரு இன மத விரோத செயலாகும். அத்துடன் நீண்ட நாட்களாக தொடரும் சமய வழிபாட்டு தலங்களின் பிரச்சனைகளுக்கு எந்த தீர்வினையும் தராமல் அடாவடியில் ஈடுபட்டு வருகின்றது. பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தொடர்பான விசாரணை பிரிவு பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ளது. தென் மாகாணத்தில் இடம்பெறும் பல்வேறு குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களின் புகைப்படங்களை AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போலீசார் அடையாளப்படுத்தியுள்ளனர். AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெறப்பட்ட சந்தேக நபர்களின் புகைப்படங்களை போலீசார் தற்போது பொதுமக்களின் உதவிக்காக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளனர். இந்த புகைப்படங்களில் உள்ள நபர்கள் தொடர்பில் ஏதேனும் தகவல்கள் கிடைத்தால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கொலை மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தொடர்பான விசாரணை பிரிவு 07185928667 அல்லது 0741357642 என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர். கிளிநொச்சி இயக்கச்சி பகுதியில் நடைபெற்ற இளைஞர் கழக நிர்வாக தெரிவின் போது தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள் ஆதரவாளர்களால் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக
ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இளைஞர் கழக நிர்வாக தெரிவிற்கு இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர வரவிருந்த நிலையில் இயக்கச்சி மக்கள், தேசிய மக்கள் சக்தி வேட்பாளர்கள், ஆதரவாளர்களால் கிராம சேவகர் அலுவலகம் முன்பாக குறித்த முற்றுகை போராட்டம் நேற்று முன்தினம் பிற்பகல் 3 மணி அளவில் முன்னெடுக்கப்பட்டது. நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற இயக்கச்சி பகுதி வேட்பாளர்கள் ஒருவருக்கு போனஸ் ஆசனத்தை பகிர்ந்தளிக்காமல் குறைந்த வாக்குகளை பெற்ற நபர்களுக்கு ஆசனத்தை பகிர்ந்தளித்ததாக போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்தனர். தேசிய மக்கள் சக்தியை நம்பி வாக்களித்திருந்த போதிலும் தேசிய மக்கள் சக்தியின் நிர்வாகிகள் ஜனநாயக கொள்கைகளுக்கும் ஜனாதிபதியின் சித்தார்த்தங்களுக்கும் எதிராக செயல்படுவதாகவும் ஊழல்வாதிகளை கட்சியிலிருந்து வெளியேற்றி இனபேதமின்றி எமக்கு தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். கலந்துரையாடலுக்கு சமூகம் தரவிருந்த இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் எரங்க குணசேகர குறித்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துரையாடலுக்கு சமூகம் தராமல் இடையில் திரும்பிச் சென்றுள்ளார். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் NPP என்பது மக்களுக்காகவே தவிர மக்களை சுரண்டுவதற்காக அல்ல. எங்கள் ஜனாதிபதிக்கு NPPக்கும் இருந்து கொண்டே துரோகம் செய்யாதே, ஊழல் கட்சிகளுக்கு மாற்றாக இன்னொரு ஊழல் பெருச்சாளி வேண்டாம் போன்ற பதாதைகளை தாங்கியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உலக சந்தையில் எரிபொருள் விலை குறைவடைந்துள்ள போதிலும் நமது நாட்டில் எவ்வித விலை திருத்தங்களும் மேற்கொள்ளப்படவில்லை. அன்று எரிபொருளால் கிடைத்த லாபம் தேசிய மக்கள் சக்தி கூறியதை போன்று காஞ்சன விஜயசேகரவின் சட்டை பைக்குள் சென்றது உண்மையெனில் இன்று அது யாருடைய சட்டை பைக்குள் செல்கின்றது என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடான போலந்தில் அதிபர் ஆண்ட்ரேஜ் டுடாவின் பதவிக்காலம் விரைவில் முடிய உள்ளது. எனவே அங்கு புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான பாராளுமன்ற தேர்தல் அங்கு நடைபெற்று வருகின்றது. முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த 18ஆம் திகதி நடந்து முடிந்தது. இதில் தாராளவாத ஐரோப்பிய ஒன்றிய சார்பு வேட்பாளரான ரஃபால் டிர்சார்கோவ்ஸ்கியும் பழமைவாத கட்சி சார்பில் கரோல் நவ்ரோக்கி ஆகியோர் வெற்றி பெற்று அடுத்த கட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். இதனை அடுத்து 2வது கட்ட வாக்குப்பதிவு நாடு முழுவதும் நேற்று விறுவிறுப்பாக நடைபெற்றது. இதில் மக்கள் ஆர்வத்துடன் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்துள்ளனர். இந்த தேர்தல் முடிவுகள் விரைவில் வெளியாகும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ரஷ்ய உக்ரைன் போருக்கு மத்தியில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சுவர் போல பாதுகாக்கும் மெய்காப்பாளர்கள் வைரலாகி வருகின்றனர். ரஷ்ய அரசு ஊடகமான RT இது குறித்து செய்தி வெளியிட்டுள்ளது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு புத்தக கண்காட்சியை பார்வையிட்ட போது மெய்காப்பாளர்கள் அவரை பாதுகாப்பதை காட்டும் படத்தை RT பகிர்ந்து கேலி செய்துள்ளது. கண்காட்சியில் ஜெலன்ஸ்கி டு கில் எ டைரண்ட் என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை படிக்க எடுத்ததாக கூறப்படுகின்றது. சிங்கப்பூரில் நடைபெற்ற பாதுகாப்பு மாநாட்டில் பனிப்போர் மனநிலையை ஏற்படுத்த அமெரிக்கா முயற்சித்ததாக சீனா குற்றம் சாட்டியுள்ளது. சிங்கப்பூரில் நடைபெற்ற ஷாங்க்ரிலா பாதுகாப்பு மாநாட்டில் அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸ்லேத் கலந்து கொண்டார். இந்த மாநாட்டில் அவர் சனிக்கிழமை பேசுகையில் சீனாவின் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதற்கு எதிராக வெளிநாடுகளில் தனது பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமெரிக்கா வலுப்படுத்தும். தாய்வானுக்கு உரிமை கோரி வரும் சீனா தாய்வானை சுற்றி இராணுவ படைகளை அதிகரித்து வருகின்றது. தாய்வான் மீது படையெடுக்க ஒவ்வொரு நாளும் சீனா பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றது. சீனாவின் இராணுவ மற்றும் பொருளாதார அழுத்தங்களை எதிர்கொள்வதில் இந்திய பசிபிக் கூட்டாளி நாடுகளுக்கு அமெரிக்கா உறுதுணையாக இருக்கும். அந்த நாடுகள் தன்னந்தனியாக விடப்படாது. சீனாவால் அச்சுறுத்தல் இருப்பது உண்மை. அதை அமெரிக்கா ஒருபோதும் ஏற்காது என்றார். வரலாற்றில் இன்று 2007 விசாரணைக்காக கைது செய்யப்பட்ட இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தின் மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த 2 தமிழ் பணியாளர்கள் கொழும்பில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். 1982 ஐக்கிய ராச்சியத்துக்கான இஸ்ரேலிய தூதர் சுலோபா அர்கோவ் இலண்டனில் சுட்டுக்காயப்படுத்தப்பட்டார். 2017
லண்டன் பாலத்தில் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் நடாத்தப்பட்ட தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டனர், பலர் காயமடைந்தனர். 2019 சூடானில் கர்த்தூம் நகரில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீது அரசு படைகள் சுட்டதில் 100க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.